ஏன் புதுசு வாங்காம புதுசு 6,90,000 சொன்னாங்க. இப்போ இது மொத்தமே 2.5 லட்சம் தான் ஆச்சு. அதுவும் அந்த வேலை தான் செய்ய போகுது, இதுவும் அந்த வேலை தான் செய்ய போகுது. என்ன பானெட்டு புதுசா இருக்கும், மட்காடு புதுசா இருக்கும். அதுல அதை போட்டு நல்லா மேனுஃபேக்சர் பண்றவங்க நல்லா ஏமாத்துறாங்க. இப்போ சேடில் ஓட்டுற வண்டிக்கு வந்து லைட்டு தேவை, ஏன்னா சைடில் மிரரு இது எல்லாமே தேவையில்லை. அது தேவையில்லைன்னா அதெல்லாம் காஸ்ட் போட்டு எக்கச்சக்கமான ரேட் பண்ணிடுறாங்க. 1 லட்ச ரூபாய் குறைக்கலாம், புது வண்டிக்கு 1 லட்ச ரூபாய் குறைச்சி போடலாம். அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் பண்ணேன். ஏன்னா அவங்க மேனுஃபேக்சரிங்ல வந்து அதெல்லாம் இருக்கணும்ன்றது அவங்களுடைய கணக்கு. விவசாயிக்கு வந்து 1 லட்சத்தை காட்டுறதுக்குள்ள 5 லட்சம் ஆகும். அதை திருப்பி ரீபேமெண்ட் பண்றதுக்குள்ள அவ்வளவுதான். ஒரு 90ல ஒரு வண்டி வாங்கினேன் நான். டிராக்டர் ட்ரெய்லர் எல்லாமே வாங்கினேன், மகேந்திரா. அப்போ வந்து 1,93,000 லோன் கொடுத்தாங்க. கட்டினே வருஷம் கட்டினு வந்தா கூட 5 வருஷம் கட்டினேன். 5 வருஷத்துக்கு நல்லா ஓடிச்சு, வண்டி நல்லா ஓடிச்சு, கட்டினோம். ஆனா கடைசியில வந்து வண்டி வித்து தான் 1,05,000 கட்டினேன். அது அப்படிதான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல வர மாதிரி தான் இருக்கு. அதான் சொல்றேன்னா, இது கணக்கு பாக்குறது இல்லை நம்ம ஜனங்க. கணக்கு பார்க்காத வாங்கிட்டா இது பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டர் வாங்கிட்டா கூட ஒன்னும், டிரைவர் ஓட்டினா டிரைவர் சம்பளம் மிச்சம், நம்ம ஓட்டினா அதை கூட இன்னொரு 1000 ரூபாய் மிச்சம் ஆகும். அவ்வளவுதான். ஒரு டிராக்டர்ல பெருசா ஒன்றும் மீறாது. எல்லாமே விவசாயத்துல வந்து அடிக்கட்டை தான். இல்ல பழசு வாங்கினா உனக்கு கடன் இல்லாத போயிடுது. ஆமா, வட்டி இல்லாத போகுது இல்ல. அப்புறம் நீ வட்டி கட்டினா அது 12% என்னமோ சொல்றாங்க வட்டி. 1 ரூபாய் வட்டி கணக்காயிடும். அது அந்த 1 ரூபாய் வட்டி கணக்கு போட்டேன்னா நம்ம இது 6 மாசத்துக்கு கட்டுறதுக்குள்ள வட்டி தான் போவோம், அசல் போகாது. அசல் கொஞ்சம் தான் போவோம். இது மாதிரி கட்டி 6-7 வருஷத்துக்கு கொடுத்தா 6-7 வருஷத்துக்கு கட்ட முடியாம கூட இருக்கும். எல்லாருமே தான். இப்போ விவசாயம் வந்து வச்சுக்கின்னு கட்டலன்னு நினைச்சுன்னு இருப்பாங்க. இந்த லோனு தள்ளுபடியே தேவையில்லை. இப்போ 5000 ரூபாய் வைக்கணும் ஒரு மூட்டை நெல். 5000 ரூபாய் வைத்தா ஓட்டு போட மாட்டாங்க. அதனால ஓட்டுக்காக விவசாயிகளை வந்து பால் பண்றாங்க, அமைக்கிறாங்க. ஆனா விவசாயம் பண்றதுக்கு விரும்பல. 2.5 லட்சம். குப்பேட்டா இல்ல, குப்பேட்டா நல்லா வண்டி நீ வாங்கின பிறகுதான் தெரியுது, நல்லா ஓடிக்குது. அதெல்லாம் அது கூட ஓடிச்சு, பட் இந்த அளவுக்கு இல்ல. எல்லாமே நல்லா ஓட்டுது வண்டி. ரொட்டாவேட்டர்ல ஓட்டுது, கலப்பு ஓட்டுது, எல்லாமே நல்லா வலியுது. வண்டி நல்லா இழுக்குது. அது இல்லாம வந்து இதுக்கு முன்ன வந்து ஒரு ரஷ்யன் வண்டி வச்சிருந்தேன், DT14. அந்த வண்டி மாதிரி இருக்குது. அது வந்து சிங்கிள் பிஸ்டன் தான். ஆனா ஒரு 4 வீல் ட்ரெய்லர் நிறைய மணல் ஓடிச்சுன்னு போவாது. 14 HP தான் வண்டி. 4 வீல் ட்ரெய்லர் நிறைய மண் வலிச்சுன்னு போவாது. அந்த அளவுக்கு நல்ல வண்டி அது. ரஷ்யன் வண்டி USSR DT14 ஒன்று வரும். அது போச்சு, அது 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு அது போய். அது ஃபர்ஸ்ட் வந்தது இந்த வண்டிக்காரெல்லாம் மந்திரிக்கு அமுக்கிட்டு அதை நிறுத்தி போட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3000 ரூபாய் அது வண்டி. அந்த வண்டி அப்போ 67 இல்லை, நானே சின்ன பையன். அந்த வண்டியில தான் எல்லாமே கத்துக்கணும். இந்த வண்டி வச்சு என்னென்ன வேலைகள் உங்க நிலத்துல நீங்க பண்றீங்க சொல்ல முடியுமா? இந்த ஓட்டுறோம் என்ன, இந்த ட்ரென்ச்சில் ஓட்டுறோம். அதுக்காக ஒரு ரேம்ப் பண்ணி இருக்கிறோம். அந்த ரேம்ப் இந்த ட்ரென்ச் தாண்டறதுக்கு. இப்ப ரொம்ப பில்லாச்சுன்னு தான் ஓட்டுறேன், இல்ல நான் மோடாக்கு போட்டு வச்சிருந்தோம். இப்ப ரொம்ப பில்லாச்சு, இதுல ஓட்டலன்னா ஒன்னும் கட்டுப்படியாது, பண்ண முடியாது. ஆள் இருந்தா ஆத்துக்கு போட்டுடலாம். ஆள் இல்லாதனால அடிச்சுட்டு போனா ஒரு வேலை முடிஞ்சிடும், கொஞ்சம் சீக்கிரமா ஆயிடும். நெல்லுக்கெல்லாம் பயன்படுத்தல. நெல்லுக்கு வந்து இந்த வாட்டி தான் கேஜுவல் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிக்கின்னு இந்த வாட்டி பயன்படுத்தலாம். நான் மேலோட ஓட்டலாம், ஆழமா விடக்கூடாது. அதுக்குதான் இப்போ உழுது வச்சிருக்கிறேன். அப்படி போலாங்களா? சரிங்க. இப்ப ஆளை வச்சு பண்றது மிஷின் வச்சு பண்றது எதனா வித்தியாசம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, மிஷின் வைக்கலன்னா ஆளு 2 பேர் 3 பேர் எவ்வளவு பண்ணுவேன், ரொம்ப மிச்சம் இல்ல. மிஷின் இப்போ ஒரு 10 லிட்டர் டீசல், ஒரு 5 லிட்டர் டீசல் ஊத்துட்டேன்னா மொத்தமா ஓட்டிடலாம். இது ஓட்டிடலாம் மொத்தம். இந்த ஒரு ஏக்கர் 5 லிட்டருக்கே தேவையில்லை, 5 லிட்டர்ல ஓட்டிடலாம். இது மிச்சம் இருக்கிற இடத்து பண்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகும்.
இவங்க 2 பேர் மொத்தமே பண்ணோன்னா எத்தனை நாள் ஆகும் கணக்கு போட்டுங்க. ஒரு 100 நாள் ஆகும் ஒரு கை கிளீன் பண்றதுக்கு. அப்புறம் எப்போ பண்றது? அதுதான் அதுக்கு இந்த மிஷினை வந்து பெட்ரு. சரி, இந்த மிஷினை ஓட்டி காட்டுறீங்களா? ஓட்டி காட்டுறீங்களா இதெல்லாம்? ஓட்டுறேன். என்னங்க அது பின்னாடி மாட்டிருக்கீங்க? அது ரொட்டோவேட்டர். ரொட்டோவேட்டர். அதான் அது பாத்துக்கலாம். அது தாண்டணுமா? இதுக்குதான் இந்த மாதிரி திரும்பத்துக்கு தான் இந்த வண்டி. பாப்பா அந்த ரேம்ப் என்னன்னு போடு, அதுல ஓட்டலாம். இப்ப கொஞ்ச நேரத்துல ஆச்சுல்ல, இது எப்போ வெட்டுறதா? ஆள் வச்சு சேதுக்கிறத பாரு, கொஞ்சம் எடுக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுது. அதனால இது கொஞ்சம் ஈஸியாக போடுது. இப்ப என்ன பண்ணனா, இந்த வருஷத்துல வண்டி போற மாதிரி பண்ணிடணும். இடம் விட்டு தான் நட்டுருது. இது என்ன ஆகுதுன்னா, இந்த வாழை செடி வச்சிருக்கேன்ல, இது இப்படி வந்துடுது. அதனால இப்ப என்ன பண்ணணும், தள்ளி வச்சிடணும்ட்டு இருக்கிறேன். ஒரே லைனா இந்த லைன் காலியாக வச்சிடலாம் அப்படின்ட்டு. ரேம்ப் 10,000 ரூபாய் இதுக்காக செஞ்சது. ஆமா, அது கூட அந்த ஒன்று கொடுத்தாங்க. அது பழசுகார அப்படி கொடுப்பாங்க, புது வண்டிக்காரங்க கூட கொடுக்க மாட்டான், யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆமா. எந்திரம் காலை வாட்டர் மிஷின் கூட இருக்குது, 2 இருக்குது. ஆமா, பார்க்கலாம். இது எவ்வளவுங்க ஒரு ஏக்கருக்கு? எவ்வளவு லிட்டருங்க? அதெல்லாம் கொஞ்சம் கணக்கு பார்க்க முடியாது. இதுல வந்து மெதுவா தான் போவோம்ல. சாதாரணமா சொல்லுங்க, எவ்வளவு? ஒரு 3 லிட்டர் இருந்தா போதும். ஒரு ஏக்கர் தண்டியா ஓட்டலாம். இல்லைன்னா ஒரு 4 லிட்டர் ஆகும், அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். அவ்வளவு குடிக்காது வண்டி. சரிங்க, நம்ம கலெக்டர் மிஷின் பார்க்கலாம். ஐயா, நம்ம அந்த டிராக்டர் பார்த்துருந்தோம், அதனால உங்களுக்கு உதவியா இருக்கு. நீங்க இதை வச்சு இது வந்து 7 HP பவர் வீடர் இருக்குங்களா? சரி, இதை வச்சு என்னென்ன வேலைகள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, அந்த களை வெட்டுறது தான். அப்படிங்களா? இது செகண்ட் ஹேண்டில் வாங்கினீங்க? அதுவும் இது புதுசு 52,000. அப்படி இது எப்படி நல்லா வேலை செய்யுது? வேலை செய்யுது, ஓட்டுறது தான் கஷ்டமா இருக்கு. ஏன், என்ன காரணங்க? வெயிட்டாக இருக்குது. அப்புறம் வந்து திருப்பூரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதில் செய்கிற வேலை வந்து பவர் டிரிம்மர் வந்து பிரேக் பிடிச்ச சைடில் இப்படி பிடிச்சி மணி திரும்பும். அந்த மாதிரி சிஸ்டம் இதில் இல்லை. அதெல்லாம் வந்து பெருசு வேலை. அதுக்கு கிரவுண்ட் பின்னிங்கெல்லாம் செட் பண்ணலாம். அதெல்லாம் செட் பண்ணால் 1,00,000 ரூபாய்க்கு மேலே போயிடும், வாங்க மாட்டாங்க. அதனால இதுவே காயின்ல ஓட்டலாம். அதுக்கு இது யூஸ் ஆகும். காயின்ல ஓட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ட்ரென்ச்சிலலாம் ஓட்டணும்னா முடியல. இது அப்படிங்களா? திருப்ப முடியல. இது எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பெட்ரோல் பயன்படுது? இதுன்னா ஒரு ஹவருக்கு ஒரு 1 லிட்டர் டீசலெல்லாம் குடிக்காது. வண்டியெல்லாம் பரவாயில்ல. ஆனால் நமக்கு இது வந்து உழவுக்கு நல்லா அடிக்குது. உழவுக்கு இப்போ ஓட்டிட்டேன்ல, மழை பெஞ்சு முட்டை என்ன போல காய்ச்சி அடிச்சிடு, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும், நல்லா அடிக்குது. இது இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ காசு மிச்சமாகுது? நம்ம
நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோமோ அவ்வளோ மிச்சம். இல்லை ஆட்கள் வச்சிங்களா காசு ஜாஸ்தியாக ஆட்களை வச்சு எல்லாம் பண்ண முடியாது. வேலையே பண்ணவே முடியாது. களை வெட்டுற வேலையே பண்ண முடியாது. ஆட்களே இல்லை. அந்த 2 பேர் தான். அதனால மிஷின் தான். மிஷின் தான். சரி, அடுத்த மிஷின் பார்க்கலாங்க. இது வந்து பின்னாடி அந்த டிராக்டருக்கு பின்னாடி ட்ரெய்லர் மாதிரி பாரில் வச்சுட்டு பூச்சி மருந்து அடிக்கிறது. ஓ ஓ இந்த பாரில் போட்டுட்டு இந்த பம்பு இருக்குது, மருந்து அடிக்கிறது. அந்த இயற்கை மருந்து அடிக்கிறதுங்களா? இயற்கை மருந்து மருந்து அடிக்கலாம். இது நீங்களா செட் பண்ணீங்களா இல்லை நம்ம தான் செட் பண்ணோம். நீங்களா? என்ன ஐடியாக்கு செட் பண்ணீங்க? அதாவது ஹைட்ராலிக்லேயே பாரில் வச்சு 200 லிட்டர் தண்ணி குடிச்ச வேண்டியது. செடி கிட்ட போயின்னு அடிச்சுட்டு போயிடலாம். அடிச்சுட்டு போகலாம். 50 மீட்ரு ஓஸ் வாங்கிட்டு இப்போ இந்த ஸ்ட்ரீட்டாக இந்த லைனுக்கு போனோன்னா அங்கே போய் நின்று ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அது பண்ணிருக்கோம். இந்த ட்ரெய்லர் வந்து அதுக்கு தான் பண்ணேன். டிராக்டர் ஏறு ஓட்ட அது டிராக்டரில் கனெக்ட் பண்ணி எடுத்து போயிடுவீங்களோ? ஆமாம். இந்த கலப்பை பண்ணியிருக்கிறோம். இவன் பண்ணது தான். நீங்கள் பண்ணதா? ஆமாம். இது வந்து சின்ன வண்டி தான். நான் செட் பண்ணேன். இப்போ இன்ஜின் போயிடுச்சு. சரிங்க. வேற ஒரு செகண்ட் ஹேண்ட் இன்ஜின் வாங்கி நீங்களே செட் பண்ணிட்டீங்களா? நாங்களே செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிடுறோம். இன்னும் ஓட்டல. எடுத்து காட்டுங்க. எப்படி செட்? அதே வண்டி தான். அதே மாற்றி பண்ணிடுறோம். இன்னும் ஒர்க் ஆகல. பட் பெரிய இன்ஜின் இல்லை, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அப்படிங்க. இது முன்னாடி சின்ன இன்ஜின் இருந்தது. இதில் சின்ன இன்ஜின் ஒரு 63 cc. இப்போ இது 150 cc. அப்படிங்களா? இது மாதிரி பண்ணி ஓட்டியிருக்காங்களா நிறைய பேர்? அது தெரியல, நம்ம ஓட்டுவோம். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, அது கீர் எல்லாம் மாற்றிருக்கிறோம். இது வேறு உங்கள் ஐடியாவா இல்லை நாமளே தான்? நீங்கள் மெக்கானிக்கா? நீங்கள் மெக்கானிக்கெல்லாம் இல்லை, நம்ம பையன் ஒருத்தர் இருக்கிறான், சிவகுமாரன். அவன் சரி பண்ணி கொடுத்தான் ஓரளவுக்கு. பாய்ஸ் தான். அப்படிங்களா? பழைய இன்ஜினை செட் பண்ணிட்டீங்க? பழைய இன்ஜின் செட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 2 கீர் போட்டு செட் பண்ணிட்டு ஓட்டி பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சைடில் ட்ரென்ச் சைடில் இருக்குதுல்ல? ஆமாம் ஆமாம். 3 அடி. ஆமாம் ஆமாம். அதில் ஓட்டுறதுக்கு தான் பண்ணிடுவோம். சரி சரிங்க. அதான் ஈஸியாக இருக்கும்.